புலிக்குட்டீஸ புண்ணாக்கிய தருணம்ன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஏசியா கப் மேட்ச்னே சொல்லலாம். எஸ் சூப்பர் 4 ரவுண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்னு வந்து 4 டீம் செலக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு மோதிக்கிட்டு இருக்காங்க. அதுல நேத்து மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க போலிங் செலக்ட் பண்றோம், நீங்க போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஓப்பனிங் இறங்கினது அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் பயங்கரமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ரொம்ப பயங்கரமா ஆடிட்டாங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பை அபிஷேக் சர்மா. 37 பாலுக்கு மனுஷன் 75 ரன் பீரின்னு பிரிச்சுட்டாரு. அந்த பக்கம் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 29 ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரஷீத் பால். அதுக்கப்புறம் வந்து சிவம் துபேவும் பெருசா ஜொலிக்காம 2 ரன்ல காலியாக, அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 5 ரன்ல காலியாக. என்னங்க இப்படியே போய்கிட்டு இருக்கீங்க திலக்குர்மா, நீங்க நானும் 5 ரன் தான், கேப்டனை மீறி நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் போகன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் மலமலன்னு விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு 29 பால் 38 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஒரு 15 பால் 10 ரன். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 168 ரன் அடிக்கிறாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு இந்தியா 169 அடிச்சா வெற்றிங்க புலிக்குட்டீஸ் பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபி ஹசானும் தன்சீன் ஹசானும் ஓப்பனிங் இருந்தாங்க. 2 பேருமே பயங்கரமா ஆடுவாங்க எதிர்பார்த்துருக்கும். தன்சீன் ஹசானை வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா ஒரு ரன்லேயே காலி பண்ணி விட்டாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பிரஸ்வீர் ஹசான் வந்து பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 21 ரன் இருக்கும்போது வந்து குல்தீப் யாதவ் காலி பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தௌஹீத் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பால்ல 7 ரன் காலி. ஷஹீம் ஹுசைன் டக் அவுட் வருண் சக்கரவர்த்தி பால்ல. கேப்டனும் விக்கெட் கீப்பருமான ஜாக்கர் அலி எவர் அடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பாலுக்கு 4 ரன்ன்ற மாதிரி வந்து அவர் காலி. அதுக்கப்புறம் முகமது சஃபீஸும் நான் கேப்டனை தாண்டி அடிக்க மாட்டேன், திலக்கர் முகமது தான் நானும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன்ல அவரும் காலின்ற மாதிரி. ஓப்பனிங் யாருன்னா சஃபிக் ஹசான் மட்டும் 51 பாலுக்கு 69 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு டீசெண்டா ஸ்கோர் எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து விக்கெட்டுகள் மல்ல எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிங்கிள் டிஜிட் தானப்பா. ஆமா, அது வந்து அந்த தௌஹீத் 7 ரன்ல ஆரம்பிச்சார்ல, அதுல இருந்து எல்லாரும் சிங்கிள் டிஜிட் தான். ரிஷாத் ஹசான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன்ல காலி. தமீம் ஹசான் டக் அவுட். நசீம் அகமது 4 ரன்ல நாட் அவுட். முஸ்தபீர் ரஹ்மான் 6 ரன்ல அவுட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் அப்படியே சாஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் 3 பால் மிச்சம் இருக்கு, அதையும் ஆட்டுப்பாங்க, இல்லை நாங்கள் ஆல் அவுட்டே ஆயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து 127 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ்னே சொல்லலாம். இந்திய அணி அபார பந்து வீச்சு 1/41 ரன்ஸ். அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் ஆக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் 4ல வந்து பாகிஸ்தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. பார்ப்போம், அவங்க 2 பேர் தான் ஃபைனல் சொல்லுவாங்க. ஏன்னா முக்கியமான ஸ்ரீலங்கா கூட நமக்கு மேட்ச் இருக்கு. எப்படி போகுது என்ன போகுதுன்ற பொறுத்து இருந்து சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.